காப்பி ஷார்ட்கட் கண்ட்ரோல் சி, பேஸ்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் வி. நம்மளோட டிசைனுக்கு தேவையான கன்டென்ட்டை வேற ஒரு பேஜஸ்லேருந்து அல்லது வேற ஒரு ஃபைல்லேருந்து நம்ம ஒர்க்கிங் ஃபைல் கொண்டு வரதுக்கு இந்த காப்பி பேஸ்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜையும் இந்த டெக்ஸ்ட்டையும் நான் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. எந்த பொசிஷனில் காப்பி செய்கிறோமோ அதே பொசிஷனில் அப்படியே பேஸ்ட் ஆகுங்க. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்க. இந்த ஃபைலில் இருக்கிற இந்த இமேஜையும் இந்த டெக்ஸ்ட்டையும் கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி கொடுத்துக்கிறாங்க. நம்ம ஒர்க்கிங் ஃபைலுக்கு வரோம். இந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் கொடுக்குறாங்க. என்ன பொசிஷனில் காப்பி பண்ணமோ அதே பொசிஷனில் பேஸ்ட் ஆகுங்க. இந்த இமேஜையும் டெக்ஸ்ட்டையும் நம்ம ஒர்க்கிங் பேஜுக்கு கொண்டு வரணுங்க. பட் இந்த இடத்துக்கு தேவையில்லை. அதனால் இந்த ரெண்டையும் செலக்ட் செஞ்சுங்க. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து கட் கொடுத்துர்லாங்க. நம்ம ஒர்க்கிங் பேஜுக்கு பேஸ்ட் கொடுத்துர்லாங்க. வேற ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளோட ஒர்க்கிங் ஃபைல் அல்லது டிசைனிங்க்கு பயன்படுத்துறதுக்குங்க அந்த சாஃப்ட்வேர் போயிட்டு அந்த கண்டென்ட்டை கண்ட்ரோல் ஏ கொடுத்து காப்பி கண்ட்ரோல் சி கமாண்ட் கொடுத்துங்க. நம்மளோட ஒர்க்கிங் ஃபைலில் எடிட்டில் பேஸ்ட் ஸ்பெஷலில் ஒரு டயலாக் பாக்ஸ் வருங்க. அதில் பாருங்கள் நம்ம சாஃப்ட்வேர் எங்கே காப்பி செஞ்சோமோ அந்த பேர் இருக்கும். அடோப் ஃபோட்டோஷாப்பில் தான் காப்பி செஞ்சுருக்கோம். அதை செலக்ட் செஞ்சு ஓகே கொடுத்தோம்னா அந்த கண்டென்ட் இங்கே வந்துடுங்க. உங்களோட ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு இந்த காப்பி பேஸ்ட் கமாண்ட் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.